ஸோ டாக் ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டாக்ஸ் ஒன்றும் 6 அறிவு உள்ள ஜீவன் கிடையாதுங்க நம்ம பார்த்து பயப்படுறதுக்கு. இவங்க வந்து வெறும் ஒரு 5 அறிவு உள்ள ஜீவன் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்ஸ்ட்டோ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நல்ல விஷயம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு சூப்பர் கம்பெனின்னு உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சார் பேர் வந்து ப்ரௌனி, நம்மக்கிட்ட ட்ரைனிங்காக வந்திருக்காரு. இவர் வந்து நியர்லி ஒரு 2.5 இயர்ஸ் ஓல்ட் லேப், ப்ரௌன் கலர் லேப். சார்ட்ட என்ன பிரச்சனைனா ஓனரே கடிச்சிட்டாராமா. இப்போ தான் சார் நார்மலாக இருக்காரு. கதவு திறந்துருக்கு, ஆனால் வெளியே வர மாட்டார். அவருக்கு தெரியும் நான் சொன்னதுக்கப்புறம் தான் வெளியே வரணும்னு. குட் பாய் கம், வா பாட்டி போங்க, பின்னால் போங்க, பாட்டி போங்க, பாட்டி போங்க, பாட்டி போ. குட் பாய் பாட்டி, பாட்டி குட் பாய், குட் பாய். ஒரு டாக் வந்து உங்களை கடிக்கிறாங்க அப்படின்னா தப்பு நம்ம மேலே தாங்க. 2 ரீசன் டாக்ஸ் நம்மளை கடிக்கிறது. ஒன்று வந்து டாக்ஸ் தப்பு பண்ணும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்காம விட்டுருப்பீங்க, கரெக்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு புரிய வச்சாதான் டாக்ஸ்க்கு அது தப்புனே தெரியும். பரவாயில்ல சின்ன பையன் அவன் தெரியாமல் பண்ணிட்டா நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்ஸ் அட்வான்டேஜ் இருக்க தான் செய்வாங்க. அவங்க நம்ம மனுஷங்க மாதிரி 6 அறிவுள்ள ஜீவன் கிடையாதுங்க. அவங்க வெறும் 5 அறிவுள்ள ஜீவன் தான். ஒரு 5 அறிவு ஜீவனுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வச்சா தான் அவங்களுக்கு புரியும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நம்ம எடுக்காம டாக்டர் கொடுக்குறது. இது வந்து நம்மளோட வீடு, இந்த இடத்துல நான் தான் ஹெட், நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னா டாக்ஸ் உங்க பேச்சை கேட்பாங்க. இல்லை அப்படின்னா டாக்ஸ் வந்து அட்வான்டேஜ் இருக்க தான் செய்வாங்க. நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம லைஃப்பை பார்க்கணும், அடுத்து ஃபேமிலியை பார்க்கணும். நம்ம ஏர்ன் பண்ணாதான் நம்ம டாக்ஸ்க்கே செலவு பண்ண முடியும். பட் டாக்ஸ் கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. நல்லா சாப்பிடணும், தூங்கணும், விளாடணும், நமக்கு ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதையும் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை காட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க கரெக்ட் பண்ண மட்டும் தான் டாக்ஸ் உங்க பேச்சை கேட்பாங்க.